3.4 5 3.5 கண்டினியூஷன் அப்படியே தொடர்ச்சியை பாரு. டேய் கவனி, ஏற்கனவே நீ மல்டிப்ளை பார்த்தீங்க அந்த இடையில 2 ரேஷனல் எக்ஸ்பிரஷனுக்கு இடையில மல்டிப்ளை பார்த்திய. ஆனால் இதில் என்ன இருக்குன்னு பாருவேன். அடுத்த கான்செப்ட் போகுது பார்த்துக்கோ. ஒன்றும் இல்லை, ரிசிப்ராக்கல் பண்ணணும் அவ்வளோதான். இன்ட்டுன்னு போட்டு ரிசிப்ராக்கல் பண்ணி செய்யணும். சரியா? சொல்யூஷன் தம்பி ஒன்றாம் சம்மு அப்படியே எடுக்கிறேன். 2a² + 5a + 3 ஹோல் டிவைடட் பை 2a² + 7a + 6. மேலேயும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான், கீழேயும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான். இருபடி சமன்பாடு. மேலே ஸ்கொயர் இருக்குது தெரியுதா? அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ பொறுமையாக ஃபேக்டரைஸ் பண்ணிக்க சைடில். சரி, 3 2s என்ன வந்துடும்? 6. முன்னாடி நம்பர் இருக்கு, இடையில என்ன இருக்கு? 5. 3 2s 6. 5 வந்துருமா? ஆட் பண்ணா 2ஆல் டிவைட் பண்ணிக்க. 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன். அடித்தா 1. இது அடிக்க முடியாது. ரொட்டேட் பண்ண 2x + 3 x + 1. வெரி குட், கரெக்டு. ஏ கரெக்டா, வெரி குட்ரா. ஏ தான் வரும். ஈக்குவேஷன் வந்து ஏல இருக்குல்ல. 2a + 3 a + 1 ஹோல் டிவைடட் பை இதை 6 2s என்ன வந்துடும்? 12 வந்துடும். இடையில 7 இருக்கு. 4 3s 12. 4 3s 7 இல்லை தம்பி, 12. ஆட் பண்ணால் 7 டிவைடட் பை என்னது? 2. இது அடிச்சுட்டா 2. மறுபடியும் ஏல தான் எழுதணும். a + 2 ரைட். இதை அடிக்க முடியுமா பாரு? அடிச்சிடலாம்ல. மிச்சம் என்ன இருக்கு? a + 1 டிவைடட் பை அவ்வளோதான். இதுதான் இது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சரு. சாரி, சைடில் இருக்கா? இன்ட்டு போடு. டிவைடில் இருக்கலடா, நான் ஒன் சைடு தான் செஞ்சு வச்சுருக்கேன். இன்னொன்று இருக்கு பாரு, இந்த சைடு இது கவனிக்கல பாரு. டிவைடு a² + 6a + 5 ஹோல் டிவைடட் பை -5a² -35a -50 சரியா? டேய் இன்ட்டு போட்டுக்க. இது ரிசிப்ராக்கல் பண்ணி எழுதணும். சரியா சொல்றது? இல்லை கொஸ்டின்ல ஆன்சர் எடுக்கல, ரிசிப்ராக்கல் பண்ணி எழுதிடவா? மறந்துடாத. இந்த இடத்துல இன்ட்டுன்னு போட்டு ரிசிப்ராக்கல் பண்ணிக்கணும். மேலே போயிடணும், கீழே உள்ளது டினாமினேட்டர் மேலே 5a² 35a ஹோல் டிவைடட் பை a² 6a + 5. இப்போ சம்மன் ப்ராடக்ட் எடுப்போம். 5 5s 25 + 250 ப்ளஸ் என்னது? 250. இது -35. அப்போ 20 வராதான் பாரு. 25 5 என்ன வரும்? 15 15 வராதா? 250 வரணும்டா தம்பி. 250 தெரிஞ்ச நம்பராக தான் இருக்கு, இடிக்கிற மாதிரி இருக்கு ஏதோ. 5 22 25 10. வெரி குட். மைனஸ் 2 சைடும் -5ஆல் டிவைட் பண்ணிக்க. அடிச்சிட்டோம்னா 5 5s 25. இதை அடிச்சிட்டோம்னா 2 5s 10. அப்போ என்ன வரும்? இதில் a + 5, அதில் a + 2 ஹோல் டிவைடட் பை இது என்ன வரும் பாரு? 1 5 is 5. அப்போ a + 1 a + 5 ரைட்டான்னு பார்த்துக்க. கேன்சல் பண்ணுறதை கேன்சல் பண்ணு. 5க்கு 5 அடிச்சிரு. மிச்சம் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்க. a + 2 டிவைடட் பை a + 1. அப்போ a + 2 a + 2 a + 1 a + 1. ஆன்சர் 1 வருதான்னு பாரு. ஆன்சர் 1 வருதான்னு பாருறா. மைனஸ் -5 வெளியில் எடுத்துருவா.
அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ணால் இங்கே தப்பாக இருக்கா அதுவும்? கரெக்டு தானே? இல்லை இந்த இடத்துல அடிக்காமல் செஞ்சால் வெளில எடுக்கலாம். இந்த இடத்துல 5 வெளியே எடுத்தீங்கன்னா ஈக்குவேஷன் மாறும். -5 வெளியே எடுத்தோம்னா a² ப்ளஸ்ஸு 7a ப்ளஸ்ஸு 10 கீழே a² ப்ளஸ் 6a ப்ளஸ் 5. சரியா? ரைட்டு. இப்போ மைனஸ் வச்சுட்டு ஃபேக்டரைஸ் பண்ணதை எழுதணும். கீழே ஃபேக்டரைஸ் வந்து a + 1 a + 5, மேலே வந்து 5 2s are 10. அப்போ a + 2 a + 5 இது ரெண்டையும் அடிச்சிடலாம். அப்போ இங்கே இன்ட்டு போட்டு இதில் 5 சேர்த்துக்கிறேனுமா? பார்த்துக்க கரெக்டானு. கரெக்டானு பார்த்துக்கோ. ஒரு ஸ்டெப் நேரம் எழுதிக்கிறியா? இதோட பின்னாடி கீழே எழுதிக்கலாம். இது கீழே எழுதிக்கா. இன்ட்டு இது நேரம். சரியா? லேசாக ஒரு ஸ்டெப் மேலே எழுதிக்கோ. இதில் பேலன்ஸ் வந்து a + 1 / a + 2. இதில் பேலன்ஸ் வந்து -5 a + 2 டிவைடட் பை a + 1. ரைட்டு. இது ரெண்டையும் அடிச்சிரு. அடிச்சிட்டோம்னா -5. அப்போ காமனாக எடுத்து செஞ்சிரு, மறந்துடாத. -5 காமனாக எடுத்துக்க. ரைட்டு. புரியுதான்னு பார்த்துக்கோ. எல்லாமே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாலே ஃபேக்டரைஸ் பண்ணிடு, வேற ஒன்றும் நீ செய்ய வேணாம். சரியா? ரைட்டு. நெக்ஸ்ட் செம்ம சொல்லு, நான் அப்படியே எழுதிக்கிறேன், ஒரே இதில் செஞ்சுருவோம். மொத்தம் எத்தனை செம்டா? சரி, செகண்ட் சொல்லு. -28 சரி, முதல்ல ரிசிப்ராக்கல் பண்ணி எழுதிக்கோ. டேய், ரிசிப்ராக்கல் பண்ணி எழுதிக்க. 3b - 28 டிவைடட் பை b² + 4b + 4 இன்ட்டு b² - 5b - 14 ஹோல் டிவைடட் பை b² - 49. இந்த 49 எடுத்துட்டு 7² எழுதிக்க. எழுதிக்கலாம்ல? இதுவும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான், இதுவும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான், இதுவும் குவாட்ரேட்டிக் தான். அப்போ எல்லாமே ஃபேக்டரைஸ் தான் பண்ணணும். டேய், இன்ட்டு அதுவும் ஃபேக்டரைஸ் தான். கீழே உள்ளது a² - b², a + b a - b. அப்போ இதுக்கு எழுதிட்டு ஆன்சரு. சரியாடா? b + 7 b - 7. இப்போ இது ரெண்டையும் பாரு. எல்லாங்க 28. டேய் இருடா, எல்லாங்க 28 ப்ளஸ் அப்படின்றதுல ப்ளஸ் இங்கே வரும், இங்கே வராது. செப்பரேட் பண்ணால் +3. சரியான்னு பார்த்துக்கோ. டேரெக்டாக போட்டேன். இல்லை போட்டு காட்டணுமா? போட்டு காட்டணும் இப்படி வரிசையா. இன்ட்டு -28 3 எல்லாங்க 28. டேய் கவனி, அப்புறம் பேசிக்க அவன்கிட்ட. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு 4 4 2 2s are 4 கீழே உள்ளதுக்கு. அடுத்து வரிசையாக போட்டுறேன் ஃபேக்டரைஸை. இதில் -5 இது என்னடா -14. ஆட் பண்ணால் -5 வரணும். 7 2s are 14 7 2s are 14 -5 பேலன்ஸ் வரணும். அப்போ இப்படி போட்டால் தான் வரும். சரிதானே? ரைட்டு. வேற இது என்ன இருக்கு? அவ்வளோதானா? பார்த்துக்கோ. ரைட். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எழுதிட்டேன். செகண்ட் ஒன்று வந்து b + 2 b + 2. தேர்டு ஒன்று வந்து அடிச்சுக்க. அடிச்சாச்சா? அடுத்து என்ன நினைக்கிறான்? 2 அடிச்சாச்சா? இதையும் அடிச்சாச்சா? வேற என்ன இருக்கு? b - 4/b + 2. ஆன்சரை பார்த்துக்கோ. இது ரெண்டையும் ஒன்றும் செய்ய முடியாது, அடிக்க முடியாது. நீ வாட்டில் அடிச்சு விட்டுறாத. அடிக்க முடியாதரா? புரியுதான்னு பார்த்துக்கோ. ஃபேக்டரைஸ் பண்ணணும், அவ்வளோதான். அது உன்னுடைய திறமை. சிம்பிளிஃபை அப்படின்னா சுருக்கணும். ரெண்டுக்கு இடையில டிவைட் இருந்தால் இன்ட்டு போட்டு ரிசிப்ராக்கல் பண்ணிக்க.
தம்பி தேர்ட் சம்ம சொல்கிறான். x plus 2 plus by 4y ஆ ஆ ஆ சரி ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்க. x plus 2 by 4y இன்ட்டு ரிசிப்ராக்கல் 12y ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6. தம்பி இது அப்படியே இருந்துட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை தான் நீ ஃபேக்டரைஸ் பண்ணணும். இது 12y ஸ்கொயர் இருக்கட்டும் பை 3 2s are 6ன்னு வந்துருமான்னு பாரு. 3 2s are 6 எங்கிட்டு மைனஸ் போடணும் பாரு, கரெக்டானு பார்த்துக்கோ. எப்போ நான் மைனஸ் செப்பரேட் பண்ணால் மைனஸ் 1 வரும், இல்லை போட்டு பாரு. இப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ கேன்சல். சரியாடா? 1 4s are 4, 3 4s are 12. ஒய்க்கு 1 அடிச்சிருவோம், மிச்சம் என்ன இருக்கு? அப்போ ஒரு ஒய் இருக்கு, 3y பை என்ன வரும்? புரியுதான்னு பார்த்துக்கோ. வேற ஒன்றும் செய்ய முடியாது. நீ இந்த 3 3 அடிச்சு விட்டுறாத. புரியுதான் பாரு. ரைட்டு. ஏய் கவனி, வேஸ்ட் பண்ணிடாத. டைம் கிடைக்கையில் பார்த்துட்டோம்னா ஸ்கூல் டைமில் மெதுவாக போய்க்கலாம். ஃபோர்த் ஒன்று என்ன? 12t ஸ்கொயர் மைனஸ் 22t ப்ளஸ் 8 3t டிவைட் 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2t மைனஸ் 8 டிவைடட் பை 2t ஸ்கொயர் 4t. ரைட்டு. சரி ஃபஸ்ட்டு அதை அப்படியே எழுதிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனை அப்படியே எழுதிடு. 22t ப்ளஸ் 8 ஹோல் டிவைடட் பை 3t இன்ட்டு இது ரிசிப்ராக்கல் 2t ஸ்கொயர் ப்ளஸ் 4t பை 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2t மைனஸ் என்னது 8. சரி கீழே உள்ள 3t அப்படியே இருக்கட்டும், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே உள்ளதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். சரியா? பொறுமையாக நிதானமாக பண்ணிக்க. ப்ளஸ்ஸு இன்ட்டு 8 12 96 மைனஸ் 22 மைனஸ் 22 அப்படின்னா என்ன வரும் பாரு. 16 6 96 16 into 6 சரியா வருமானு பாரு. மைனஸ் 12 மைனஸ் சாரி ப்ளஸ் 12 தானே 12. அப்போ 1 6 are 6 2 6 are 12 மைனஸ் 1/2. இது அடித்தோம்னா மைனஸ் என்ன வரும்? 8 பை என்ன வந்துடும்? 6 வரும். மறுபடியும் அடிக்கலாம்ல. 4 2s are 8 3 2s are 6 மைனஸ் 4/3. அப்போ ரொட்டேட் பண்ண கீழே இருந்து 3t அது 2t மைனஸ் 1. சரி இது மேலே இருந்து ஒரு 2t காமன் ஆகிடு. 2t காமனாக எடுத்துட்டோம்னா இதில் 2 வெளியே வந்துருச்சு, t வெளியே வந்துருச்சு, மிச்சம் என்ன இருக்கும்? t ப்ளஸ் 14 இருக்கு. 2 வெளியாச்சு, வெளியே எடுத்தாச்சு, டீயும் வெளியே எடுத்தாச்சு, மிச்சம் 2 மட்டும் வரும். 2 மட்டும் வரும், பார்த்துக்கோ. பொறுமையாக போகக்கூடாது, பொறுமையாக யோசி. சரி தம்பி இது 8 3s are 24 மைனஸ் 24 2 என்ன வரும் பாரு? 6 4s are 24. வெரி குட், கரெக்ட். எங்கிட்ட மைனஸ் ஸ்மாலஸ்ட் டிவைடட் பை என்னது 3. அடிச்சா என்ன? அடிக்க முடியாது, இது அடிக்க முடியாதுல்ல. இது அடிச்சா என்ன வந்துடும்? 2. அப்போ எழுதையில் t + 2 வாடா 3t. அவ்வளோதான், கேன்சல் பண்ணிவிட்டு மிச்சம் ஆன்சரை எழுது, வேற ஒன்றும் கிடையாது. அடிச்சலாம்ல டீக்கு டீ அடிச்சலாம்ல. மிச்சம் மேலே 2t மைனஸ் 1, முன்னாடி என்ன இருக்குது? 2 பை இங்கே என்ன இருக்குது பாரு? 3. வேறு எது இருக்கா? ரைட், புரியுதான்னு பாரு. என்ன வருது? 4t மைனஸ் 2 நான் சொல்லல. ஆன்சர் என்ன வரும்னு சொல்லு. 2க்கு பதிலாக 4 வருதா? கீழே என்ன வருது? 4t மைனஸ் 2 அப்போ மேலே கணக்கு தப்பான்னு பாரு. 2t ஸ்கொயர் ப்ளஸ் 14 இருக்கு, அது தப்பான்னு பாரு.
அதில் எப்படி 4 வெளியே எடுக்க முடியும்? அந்த மேலே 12t² மைனஸ் 22. சரி, அங்கேயே இருந்து 2 எடுத்துட்டு அப்போ ஃபேக்டரைஸ் மாறுமே. ஃபேக்டரைஸ் மறுநாள் மாறும். இரு பார்ப்போம். டேய் இப்படி செஞ்சுக்க, இல்லைன்னா அல்லதுன்னு செய், இன்னொன்று செய். ஏன்னா எல்லா கணக்குலையும் வெளியே எடுக்கிறேன்னா எடுக்கலாம், எல்லா கணக்குலையும் எடுக்காமல் சில இடத்துல மல்டிப்ளை பண்ணுற, சில இடத்துல டிவைட் பண்ணுறவங்க நான் வருமா? சரியா சொல்கிறது? அப்படி செய்ய முடியாதுல்ல. 4th கணக்கை திருப்பி எடுத்து வச்சுட்டு செய். சொல்லு பார்ப்போம். 12t² 22t + 8 t 3t இன்ட்டு தலால சொல்லு. 2t² டிவைடட் பை -8. சரி, வெளியில் எடுக்க முடிஞ்சா எடுத்துட்டு செய். இந்த இதில் வெளியில் எடுக்கலாம்ல, அப்போ எடுத்து என்ன வந்துடும்? 2 எடுக்கலாமா? 6t² + 11t + 4/3t. சரியா? இன்ட்டு எடுக்க முடிஞ்சா வெளியில் எடுத்துகிட்டே செய். ஆனால் அதை விட்டுறாது, அப்படியே இருக்கட்டும். இதில் 2t எடுத்துட்டோம்னா t + 2 வரும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். 3t² + 2t - 8. வெளியில் எடுக்க முடிஞ்சா வெளியில் எடுத்துகிட்டு செய். இப்போ 2 இருக்கட்டும், ஃபேக்டரைஸ் பண்ணு மற்ற ரெண்டையும் பண்ணிவிட்டு 3t. 6 4 சார் என்ன வரும்? 24 வருது. -11 4. சரிதானே? என்னப்பா? 6 4 சார் 24. அப்போ என்ன வரும்? 8 3 சார் 24. ரெண்டு சைடு டிவைடட் பை 6 அடித்தா -1/2. -4 2 சார் 8, 3 2 சார் 6. அப்போ என்ன வருதுன்னு பாரு. 3t அதில் 2t - 1. சரி, இன்ட்டு 2t இருக்கட்டும், t + 2 இருக்கட்டும், கீழே உள்ளதை ஃபேக்டரைஸ் பண்ணு. இது ரெண்டையும் மல்டியில் பண்ணால் 8 3 சார் என்னது? 24 - 24. இங்கே என்ன வருது? 2. சரியா? 6 4 சார் 24 டிவைடட் பை 3. இது அடிச்சுட்டு என்ன வந்துடும்? 2. அப்போ t + 2 இது 3t + 4. t + 2 t + 2 tக்கு t சப்ராக்ட் பண்ண 2. அப்போ இங்கே மைனஸ் மாறும்ல, இந்த இடம் -4. வெரி குட். நெக்ஸ்ட்டு இது ரெண்டு அடிச்சலாமா? அப்போ 2 × 2t - 1. இங்கே ஒரு 2 இருக்கா? அப்போ 4 ஆக்குதா? 4. இந்த ஒரு 2 இருக்குடா தம்பி. இங்கே ஒரு 2 4. பை கீழே என்ன இருக்குது? 3. கரெக்டான்னு பார்த்துக்கோ. காமனாக எடுக்க முடியாது எடுத்தே செஞ்சுக்கோ, இல்லைன்னா அப்படியே போடலாம், தப்பு கிடையாது. எல்லாம் ஒன்று தான்டா டே. அப்படியே போடுறனாலும் போடு, காமனாக வெளியே எடுத்து செய்யலாம் செய். அந்த கணக்கில் வேணாலும் -5 காமன் எடுக்கிறாலும் எடுத்துக்க. போன கணக்கில் என்னமோ காமனாக எடுக்க முடிஞ்சா எடுத்துக்க, இல்லைன்னா விட்டுரு, அப்படியே செஞ்சிரு. இப்போ முடிஞ்சா இது முடிஞ்சான்னு கேட்டேன். இன்னொன்று இருக்கா? சரி.